أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உறவுகளை பேணுவது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லுவார்கள். லைசல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின்னல் வாசில அல்லதி இதா கதஅத் ரஹ்மஹு வஸலஹா. ரவாஹுல் புகாரி. நம்மெல்லாம் உறவுகளோடு சேர்ந்திருப்போம். சில நேரங்களிலே ஏதாவது ஒரு மனஸ்தாபனங்கள் ஏற்படுகின்ற பொழுது உடனே உறவுகளை துண்டித்துவிட்டு நாம் வாழக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது அதுவல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு சொல்லுவார்கள். லைசல் வாசிலு பில் முகாஃபி. உறவுகளை சேர்த்துக் கொள்வது என்பது, சேர்ந்து வாழ்வது என்பது பகரத்துக்கு பகரம் கொடுப்பதல்ல. மாறாக வலாக்கின் அல் வாசில அல்லதி இதா கதஅத் ரஹ்மஹு வஸலஹா. தன்னுடைய உறவுக்காரர்கள் உறவை துண்டித்து விட்டால் அவரோடு நாம் போய் சேர்ந்து வாழ்வது இருக்கின்றதே, உறவை துண்டிக்காமல் நாம் அவரோடு உறவை சேர்த்துக் கொள்வது என்பது இருக்குதே, அதுதான் உறவோடு சேர்ந்து வாழ்வது என்பதாக பொருள் என்பதாக அற்புதமான ஒரு விளக்கம் தந்தார்கள். அவர் பேசல, நாம பேச மாட்டோம், நான் பேசல என்று சொல்லுவது உறவை சேர்ந்து வாழ்வது அல்ல. மாறாக அவர் துண்டித்து போனாலும், அவர் உறவை துண்டித்து சொன்னாலும் நாம் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவோடு சேர்ந்து வாழ்வது என்ற ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை நாம் வழிபட்டு நடப்பதற்கு உதாரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்திலே, அரஃபாவுடைய தினத்திலே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பார்கள். இந்த சபையிலே உறவை துண்டித்தவர் யாராவது ஒரு ஆள் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்திருந்து சொல்வார், ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய அம்மாவுடைய சகோதரியிடம் உறவை துண்டித்து வாழ்கின்றேன். அவர் என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க கூட நாங்கள் வாழல, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வாழவில்லை என்பதாக சொல்வார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழுங்கள், போய் உறவை சேர்த்துட்டு வாங்க என்று சொல்வார்கள். அவர் பேசல, நான் பேசல அப்படிங்கிறது உறவை சேர்ந்து வாழ்வதல்ல. மாறாக அவர்கிட்ட போய் உங்களுடைய தவறுகளை சொல்லியோ அல்லது அவர்கிட்ட கேட்டோ நீங்கள் அவர்களோட சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் வாங்க என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.25 லட்சம் மக்களிடத்தில் கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்து நான் இந்த உறவோடு சேர்ந்து வாழவில்லை என்று சொன்ன பிறகு அவரையும் அனுப்பி உறவோடு சேர்ந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை தன் கூட்டத்திலே சேர்த்தார்கள் என்று சொன்னால், இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வாழ்க்கை என்பதை நாம் கேட்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய சகோதரிகளோ, நம்முடைய அண்ணனோ, தம்பியோ, நம்முடைய பெற்றோர்களோ, இப்படியெல்லாம் சில உறவுகள் பிளவுபட்டு போகின்ற நேரத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன சொல்லை நாம் மனதில் நிறுத்தி அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னார், அவர்கள் நம்மை விட்டு விலகி சென்றாலும் அவரோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த உறவை சேர்ந்து வாழுதல் என்ற அற்புதமான ஒரு செயலை செய்ததன் காரணமாக நம்முடைய ஆயுளை கூட்டுவான் என்பதும் ஹதீஸ் தான் என்பதை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.